ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏப்ரல் 17 நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத பற்றியும், இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 வருடத்தினுடைய தமிழ் வருட பிறப்பு, அதாவது புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறந்தது. சித்திரை நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா பராபாண்டினுடைய முதல் அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பான ஒரு அமாவாசை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கிறதுக்கு இந்த சித்திரை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி அமாவாசை நாள் அப்படின்னாலே நமக்கு முன்னோர்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு அவங்களுடைய நல்லாசைகளானது கிடைக்கும். பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே அன்னைய தினத்தில் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் நீராடி நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இப்படி செய்கிறதுனால பித்திருக்களுடைய தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கிட்டு குடும்பத்துக்கு சுபிட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஏன்னா ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஏன் எதுக்கு என்ன அப்படின்ற காரணமே தெரியாமல் பிரச்சனைகளானது இருந்துகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கலாம், குழந்தை போக்கை தடை இருக்கும், வறுமை இருக்கும், என்ன செஞ்சாலும் வீட்டில் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்களானது ஏற்பட்டுகிட்டே இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பித்திருக்களுடைய தோஷங்களும் சாபங்களும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது நீங்கள் சுபிட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அவங்கள தான் வழிபாடுகள் செய்யணும். அவங்களுடைய ஆத்மாவை நம்ம சாந்திப்படுத்தும் பொழுது தான் அவங்க நமக்கு நல்லாசைகளை கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வத்தின் மூலமாக ஏதாவது சாபங்கள் இருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள், திருமண தடையாக இருக்கலாம், தொழில் முடக்கங்களாக இருக்கலாம், இது எல்லாமே விலகி அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு உதவி செய்யும். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் பொழுது தான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகளும் உங்களுக்கு திறக்கும். அதனால் கண்டிப்பாக அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் யார் இல்லையோ அவங்களுக்காக நீங்கள் அந்த தினத்தில் வழிபாடுகள் நிச்சயம் செய்யணும். ஸோ இப்படி செய்கிறதுனால மேலும் பார்த்திங்கன்னா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணையும் பொழுது தான் உங்களுக்கு மனோதிடம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். தீய எண்ணங்கள் எல்லாம் மறைந்து நேர்மறை ஆற்றல்கள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுவுமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலுமே கூட, எவ்வளவோ மருத்துவமனைகளுக்கு போனாலுமே கூட எந்த மருத்துவமுமே கை கொடுக்காத ஒரு சில விஷயங்களை கூட இந்த முன்னோர் வழிபாடு கை கொடுக்குங்க. அதனால் யாரெல்லாம் முன்னோர் வழிபாடுகள் செய்ய தவறிட்டுருக்கீங்களோ நீங்கள் மறக்காமல் இனிமேலாவது செய்யுங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய நல்ல வழிக்கு காரணமாக இருக்க போகுது. அதை விட அந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா தானம் செய்கிறது தாங்க அன்றைக்கி செய்யக்கூடிய சிறப்பான விஷயமே. ஸோ இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கோ இல்லது விலங்குகளுக்கோ, குறிப்பாக காகம், பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுங்க. இது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை கொடுக்கும். முற்பிறவியில் நம்ம என்ன செய்திருக்கோம், அந்த கர்ம வினைகள் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வழிகள் தான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ நம்ம கர்ம வினைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருப்போம். அதோடைய பாவங்கள் தீர்க்கறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. இது இல்லாமல் அமாவாசை அப்படின்னாலே கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு செய்கிறது, சிவபெருமான வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு தானங்கள் செய்யுங்க. அந்த தானத்தில் அது அன்னதானமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானமாக கொடுக்கும் பொழுது அந்த நாளுக்கான பலன்களே உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17 அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஏன்னா சனி பகவான் தான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார். ஏழரை சனியானது முழுமையாக நிறைவுற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும்.
இது வந்து சாதாரணமா பேச்சுக்காக மட்டும் சொல்ல கிடையாதுங்க. உங்களுடைய செயல்லயே வந்து பிரதிபலிக்க போகுது. இத காலகட்டங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளா நீங்க இழந்ததை எல்லாமே இனி மீட்டெடுக்க போறீங்க. யாருடைய உதவியும் இல்லாம இனி வந்து நீங்க சமாளிக்க முடியும். சவால்கள் எவ்வளவு வந்தாலும் அத அத்தனையுமே முறியடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணிச்சலானது பிறக்கப் போகுது. இதுவரைக்கும் உங்கள முடக்கி போட்டிருந்த பயம், அந்த தயக்கம் இது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான இலக்க நோக்கி நீங்க பயணிக்க தொடங்குவீங்க. பழைய தடைகள் எது இருந்தாலும் அது ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும். ஸோ திடீர்னு உங்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கிற மாரி இருக்கும். கிரகநிலைகள் எப்போ மாறுறாங்களோ அதுக்கு ஏத்த மாரி பலன்கள் நிச்சயம் வந்து மாறுபடும். இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அப்படியே இருந்துடுமா? கண்டிப்பா இருக்க மாட்டோம். ஏன்னா கிரகங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலயும் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஸோ நல்லது வந்து தவறுகளே பண்ணிட்டு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு இருக்கவங்க அப்படியே வாழ்ந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்ப செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வினைகளுக்குமே நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக அது வந்து நடக்கும். அதனால எதுக்காகவும் மனமுடைந்து போகாதீங்க. ஸோ இன்னைக்கு அவங்க தவறு செய்திருக்கலாம். ஆனா நாளை கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. அது மாரி உங்களுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் இப்போ மகர ராசினியர்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது. ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கி காரியத்தில வெற்றிகளானது அதிகரிக்கும். சொல்லப்போனா வெற்றியினுடைய வேகம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். எத்தனை ஆண்டுகள் இவ்வளோ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க. பணி சூழலும் சரி, பொருளாதார நிலையும் சரி, உங்களுக்கு நிச்சயமா நல்ல மாற்றங்கள் இந்த டைம்ல ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா, இவ்வளவு காலமா ஒரு வேலையில கூட நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா, இப்போ பணியிடம் உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள கொடுக்கும், உயர் பதவிகள் கொடுக்கும், சம்பள ஊதியத்தினுடைய அளவ வந்து அதிகமாக்கும். ஸோ, இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடிகள் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா, இப்ப தான் வந்து சனி பகவான் விலகியிருக்காரு அப்படிங்கும் பொழுது, இதுவரைக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பொருளாதார நெருக்கடி இருக்கும். அது உடனே மாறிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா, நீங்க கடினமா உழைத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா அத வந்து மாத்த முடியுங்க. உடனுக்குடன் மாத்த முடியும். ஸோ, அதனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமைகள் இருக்கு. முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்துங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி நேயர்களே பெரிய முதலீடுகள் செய்யறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லல. அதுக்கான அனுபவ அறிவுகளானது உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லன்னா, அது இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்க வந்து சஜஷன் வாங்கிக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. வீட்ல இருக்கக்கூடியவங்களோட, பெரியவங்களோட, ஹஸ்பண்டோட, வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளோட எல்லாரோடையுமே நீங்க வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைய பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான முதலீடுகள் செய்யாதீங்க. அதுவும் மட்டும் இல்லாம அவசரப்பட்டும் செய்யாதீங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏன்னா, இனி வந்து செய்யக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நிறைய நன்மைகள தான் கொடுக்க போகுது அப்படிங்கும் பொழுது, கண்டிப்பா ஆலோசனைகள கேட்டு நடந்துக்கோங்க. அது நல்லது. குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குடும்பத்தில இருந்து வந்த மனஸ்தாபங்கள், இதுவரைக்கும் நீங்களே வேண்டாம் அப்படின்னு கூட வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க. அந்த மாரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுடைய குடும்பத்தில நடந்திருக்கலாம். ஸோ, அது மாரி இருந்தது அப்படின்னா கூட, இப்ப அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி ஒற்றுமையானது கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பா நீண்ட நாட்களாக இழுபறியில இருந்துட்டு இருந்த சுபகாரியங்கள், அதாவது திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், வீடு கட்டுறது, வேலைக்கு போறது, ஸோ இந்த மாரி சம்திங் ஏதோ ஒரு வகையில நீங்க என்னென்ன சுபகாரியங்கள் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டுட்டு இருந்ததோ, இப்போ அது எல்லாமே வந்து சரியா போக ஆரம்பிக்கும். அது மாரி இருக்கும் பொழுது உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ மீண்டும் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். அதனால கவலையெல்லாம் விட்டுடுங்க. மகர ராசி நேயர்கள் இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலைகள் வேற, இனிமேட்டுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே உங்களுக்கு வேற. மேலும் இந்த காலகட்டங்கள்ல எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு நல்லபடியா நடந்துடுமா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள கவனமா இருக்கணும். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து நல்லா நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்றதுக்காக நீங்க வீணா பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. ஏன்னா, வீண் பிடிவாதம் வந்து பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய குணத்த இந்த நேரத்தில கொஞ்சமா வந்து எல்லாத்தோட மத்தியிலயும் வந்து குறைச்சு கொடுத்துரும். உங்களோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆயிடும். மத்தவங்க மத்தியில வந்து ரொம்ப வந்து சீப்பா தெரிய ஆரம்பிச்சுருவீங்க. அதனால பிடிவாத குணத்த வந்து விட்டுடுங்க. அதே மாரி அவசரப்பட்டோ, உணர்ச்சி வசப்பட்டோ எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்க அந்த மாரியான முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த முடிவுகளால உங்களுக்கு நெறைய பாதிப்புகள் ஏற்படலாம். சொல்லப்போனா அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிய கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எப்போதுமே நிதானமா இருங்க. நிதானமா நீங்க இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் ஒண்ணொண்ணுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள கொடுக்க போகுதுங்க. மகர ராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படித்தான் நீங்க வாழணுன்ற மாரி உங்களுக்கான வாழ்க்கை வந்து இப்ப மாறப்போகுது. எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா எல்லாம் மாறி சிறப்பா வாழக்கூடிய நாட்கள்ல நிதானமா இருந்துக்கோங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிறைய வழிபாடுகளும், பரிகாரங்களும் கை கொடுக்கும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்லப்போறோம். ஸோ நீங்க அத தெளிவா பார்த்து பின்பற்றுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த அமாவாசை அப்படின்றது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அமாவாசைனா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும். குலதெய்வ வழிபாட தாண்டி இந்த நாள்ல சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. கால பைரவர வழிபாடு செய்யுங்க.
இது எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமான மன வலிமையை வந்து கொடுக்கும். ஸோ இறை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிக்கும். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றி அவரை வழிபாடுகள் செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் இயன்ற உதவிகளை வந்து செய்யுங்க. ஸோ இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது வரக்கூடிய மாற்றங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா கூட அந்த பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாக வந்து மாற்ற முடியும். இது எக்கான வல்லமை எங்கே இருக்குது அப்படின்னா இறை வழிபாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. ஸோ இனி வந்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மகர ராசி நேயர்களே உங்களுக்கு வசந்த காலமாக மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நகர்வை வந்து ஆரம்பிங்க. நிச்சயம் நல்ல வெற்றிகளானது காத்துட்ருக்கு. இந்த பதிவில் நிறைய தகவல்களை மகர ராசி நேயர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் கூடவே ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.